பாஜக உள்ள வந்துரும் அப்படின்றது ஒரு காரணமே கிடையாது. பாஜக உள்ள வர முடியாது, எல்லாருக்குமே தெரியுது. அதிமுக மூலியமா வரும். அப்ப திமுக மூலமா வரலையா? பாமக செய்த மிகப்பெரிய தவறு அதிமுகவுடன் செல்லாமல் பாஜகவுடன் சென்றது. அதாவது பாராளுமன்ற தேர்தல்ல அதை மருத்துவர் ராமதாஸ் அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா 2026 தேர்தல் என்பது சித்தாந்த ரீதியான போரும் கிடையாது, ஆட்சி மாற்றத்துக்கு அரசியல் ரீதியான போரும் கிடையாது, கொள்கை ரீதியான போரும் கிடையாது. ஒரு குடும்பம். திருமாவளவன் கண்டிப்பா வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு சொல்லுங்க? ஏன் வரமாட்டாரு? பாஜக இருக்கறனால வரமாட்டாரு. விஜய் அதனால தான் வரல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க வருண், திருமாவளவன் அதிமுகவுடன் வந்தாலும் கூட அதனால எந்த பயனும் கிடையாது. இதுதான் தப்பு. இது சீச்சி இந்த பழம் புளிக்குதுங்கிற மாதிரி இல்லங்க. நீங்க 4% ஓட்டுன்னு சொல்றீங்களே கிஷோர். சரி, அப்ப நான் ஓப்பனா உடச்சு கேட்கிறேன். பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால அதிமுகக்கு இன்னைக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்கு? என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்? எதா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணின்னு ஒன்று சேர்ந்தனா கருணாநிதி வண்டே திட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒரு வழி அப்படின்னு நாங்க எல்லாரும் குடிப்போம், சேர்ந்துப்போம், எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். இவ்வளவுதாங்க அதிமுக. மனசாட்சியோட சொல்லுங்க சரியா? நீங்க இப்படி சொல்றதுனால உங்களை யாரும் ஹேட் பண்ணிட போறது இல்ல. உங்க மேல நம்பகத்தன்மை தான் கூடும். நான் போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட பேசும்போதேங்க, இப்போதைக்கு இருக்க நிலைமைக்குன்னு பார்த்தா திருப்பி என்னவோ எங்களுக்கு தெரிஞ்சு திமுக தான்ப்பா வருவாங்க அப்படின்னு தோணுதுன்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க, போய் சொல்லாதீங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. போன மாதம் கிஷோர் கே சாமி அவர்களை நான் முதல் முறையா சந்திச்சு நம்மளோட வருண் டாக்ஸ்ல திருப்பியும் பேட்டி எடுத்தப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். அதை குறித்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தேன். ஒரு மாசம் ஆச்சு. சரி, வேற ஏதாவது அவர் அதிமுக ஆதரவாளர் அப்படிங்கறதுனால சம்மந்தப்படுத்தி கேள்விகள் கேட்கலான்னு ஒரு தலைப்பு எடுக்கலான்னு பார்த்தா இப்பயும் அதை ஒட்டி தான் பல கேள்விகள் எனக்கு இருக்கு. என்ன பண்றது? அந்த கேள்விகளுக்கான பதில கேட்டு பெறலாம். வணக்கம். வணக்கம். ஸோ புதுசா ஏதாவது பேசலான்னு பார்த்தா அங்கேயே ஸ்டக்கா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நம்ம அன்னைக்கு பேசினப்போ என்ன கூட்டணி கட்சிகள் இருந்தாங்களோ அவங்கதான் இந்த மாசமும் கூட இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய அப்டேட்ஸும் இல்லை. போன வாரம் நம்ம இந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கிறதுக்கு போன வாரம் பாத்தீங்கன்னா கடைசியா அவர் விஜயையும் சீமான் அவர்களையும் அழைக்கிறாரு. ஒரு நாள் கூட முடியல. அந்த தாவேக்கால இருந்து அவங்க எந்த கட்சி கூடயும் கூட்டணியில, குறிப்பா பாஜக இருக்கிற இடத்துல நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சீமான் தனித்து நிக்கிறேன் அப்படின்ட்டாரு. எனக்கு இந்த நேரத்துல என்ன தோணுது அப்படின்னா, அதிமுக உடைக்கணும்னு சொல்லிட்டு வெளில போன பன்னீர்செல்வம் அவங்கெல்லாம் இன்னைக்கு பாஜகவை கண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி மேலோட்டமாவே பேசிட்டு இருக்காரு. பாஜகக்கு அடிபணிஞ்சு இப்பவே போறாங்கன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் இது அதிமுகக்கு ஒரு அழிவை நோக்கி போடக்கூடிய ஒரு சயின்ஸா அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் வரும். தாவைக்காகவோ நாத்தாக்காக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ அழைப்பை எடப்பாடி பழனிசாமி விடுக்கல. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு அணியில் சேர வேண்டும் அப்படின்றத ஒரு எண்ணம் வீழ்த்தணும்னா எல்லாம் ஒன்னா இருக்கணும், எல்லாம் இருக்கணும் அப்படின்றத அவருடைய விருப்பமா தெரிவிக்கிறார். இதுல நாம் தமிழர் கட்சி நீங்க சேருங்க, இல்ல தாவேக்கா நீங்க சேருங்க அப்படின்னு அவர் அழைப்பு விடுக்கிறாரா என்றால் இல்லை. அப்படி அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நீங்க பன்னீர்செல்வம் பத்தி பேசுறீங்க. பன்னீர்செல்வத்தை தூக்கி நிறுத்தி பேசி கொண்டு வந்தது யாரு? பாஜக தானே. இப்ப இல்ல, 2017 இருந்து இதான் நடந்துட்டு இருக்கு. சரி, 2017 இருந்து பன்னீர்செல்வத்தை வைத்து பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்களை செய்து கொண்டிருந்தது யாருன்னா பாஜக. அதை நம்ம அப்போல இருந்து சொல்றோம், இது தப்பு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கொலோக்கையில பேசுவோமா? தயவு செய்து ப்ளீஸ். பெண்களுக்கு கல்லூரி பருவம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரகெட் பாய்ஸ். நான் கூட விஜய்னு சொல்ல வரீங்களோ நினைச்சிட்டேன். ரகெட் பாய்ஸ், ரகெட் பாய்ஸ் பிடிக்கும். சரியா? அப்படின்னும் பொழுது அதாவது திமிரி எழக்கூடியவர்கள், எதிர்த்து பேசக்கூடியவர்கள், இப்படிதான் பிடிக்கும். இதே மாதிரிதான் அரசியல் கட்சிகளும். அரசியல் கட்சிகளிலும் நீ சப்வர்சிவா போறதுனால, அதுல சப்மிசிவா போறதுனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? நீ குஜராத்ல போயிட்டு அங்க பதவி ஏத்துக்கிறாங்க, குஜராத்ல அவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்களோட உழைப்புல ஜெயிக்கிறாங்க, உன்னுடைய பங்கு எதுவும் கிடையாது. நீ அங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு காவி துண்டை போட்டு நீ ஒரு காவி துண்டை போட்டு நீயும் பக்கத்துல நின்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பார்ப்பாங்க? பிளஸ் ஆர் மைனஸ் கணக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த எண்ணிக்கை கணக்குன்னு பார்க்கும் பொழுது எனக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு என்ன பெனிஃபிட்? பன்னீர்செல்வம்ங்கிற நபரால எனக்கு என்ன பெனிஃபிட்?
எடப்பாடி பழனிசாமி என்கிற நபராலே எனக்கு என்ன பெனிஃபிட், ஸ்டாலின்ங்கிற நபராலே எனக்கு என்ன பெனிஃபிட், இதுதான் ஒரு அரசியல் கட்சி பார்க்கும். சரி சரியா? அது பாஜகவா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல எந்த கட்சியாவனா இருக்கட்டும், அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. திமுக அதிமுகவே அப்படித்தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏங்க அதிமுக போய் பாஜகவோட கூட்டணி வைக்குது? சிம்பிள். 2024 கால்குலேஷன் எடுத்து பார்த்து அதுல நம்முடைய ஓட்டு வந்து அவங்களுக்கு போயிருக்கு. நம்முடைய ஓட்டு ஏன் அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா, அங்க வந்து மோடியா ராகுல் காந்தியா அப்படின்றதுதான் வந்து போட்டி. சரி அப்படின்னும் பொழுது நம்மளுடைய ஓட்டு அங்க போயிருக்கு அப்படின்றத மனதில் வைத்துதான் அது அங்க போயிருக்கு. சரி, அது சிதற விடாம பார்த்துப்போம். கூட்டணி இவ்வளவுதான். சரியா? இதுல பெரிய பெரிய யோசனைகள், பெரிய பெரிய சித்தாந்தங்கள், பெரிய பெரிய சிந்தனைகள் எதுவுமே கிடையாது. சரி, அப்ப நான் ஓப்பனா உடச்சு கேட்கிறேன். பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால அதிமுகக்கு இன்னைக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்கு, என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்? எதா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணின்னு ஒன்று சேர்ந்தேன்னா நான் ஒன்னு ஆஃபர் பண்ணோம், நீங்க எனக்கு ஒன்னு ஆஃபர் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால, அதாவது அடிக்கடி பயமுறுத்தும் அமித்ஷாவின் பேட்டிகளை தாண்டி என்ன உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரயோஜனம் இல்ல, இருக்கு? அமித்ஷாவோட பேட்டிகள் அப்படின்லாம் ஒரு பக்கம் வைங்க. நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அமித்ஷா இஸ் நாட் கோயிங் டு கம் அண்ட் டிசைட் ஹூஸ் கோயிங் டு vote here. சரிங்க, என்ன பிரயோஜனம்? யார் என்ன ஓட்டு போட போறாங்கன்றத அமித்ஷா முடிவு பண்ண போறது இல்ல. சரியா? ஆனா இங்க பிரயோஜனம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது சிந்தாமல் சிதறாமல் அதிமுக பக்கம் வர வேண்டும் அப்படின்றதற்கான முதற்படிதான் வந்து பாஜகவுடன் கூட்டணி. இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைப்பதனால் நான் உங்களுடன் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்காத பொழுது நான் உங்களுடன் வருவேன் என்று சொன்னார்களா? இல்ல, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்ப அன்னைக்கு சொல்ல வேண்டியதுன்னு இல்ல, நீங்க சொல்லுங்க. 8% ஓட்டு நாம் தமிழர் கட்சி உள்ள எடுத்துட்டு வந்தா வந்திருக்கும். கிறிஸ்தவர்களோட ஓட்டு இல்ல விஜயோட ரசிகர்கள் அப்படியே தாவேகா உள்ள பாஜகனால் என்ன பிரயோஜனம்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றேன், அவங்க வந்து தனித்து சரி போகணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல அவங்க இருக்காங்க. சரியா? அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்துதான் ஆகணும் நம்ம சொல்ல முடியாது. வந்துதான் ஆகணும், வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம். அது பாஜகன்னு கிடையாது, நாம் தமிழர் கட்சி, விஜயோட கட்சி, எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிட்டோம். இப்ப நம்ம திருப்பி என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது சித்தாந்த ரீதியான ஒரு போரா என்றால் இல்லை. சரி. கொள்கை ரீதியான ஒரு போரா என்றால் இல்லை. அரசியல் ரீதியான ஒரு போரா என்றால் இல்லை. ஏன்னா இப்ப விஜய் சொல்றாரு இல்லையா, அவர்கள் எங்களுக்கு அரசியல் எதிரிகள். யாரு? திமுக. பாஜக எங்களுடைய கொள்கை எதிரிகள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த தேர்தல் 2026 தேர்தல் என்பது சித்தாந்த ரீதியான போரும் கிடையாது, ஆட்சி மாற்றத்துக்கு அரசியல் ரீதியான போரும் கிடையாது, கொள்கை ரீதியான போரும் கிடையாது. இது எதை சார்ந்த போர் என்றால், ஒரு குடும்பம் மொத்தமாக ஆக்கிரமித்து இருக்கிறது. எல்லா துறையும், இந்த துறை அந்த துறையும் கிடையாது, சினிமா துறை மட்டும் இல்ல, இந்த துறை அந்த துறைன்னு இல்லாம எல்லா துறையும் ஆக்கிரமித்து இருக்கிறது ஒரு குடும்பம். அதை அவர்கள் நியாயப்படுத்தி செல்கிறார்கள். எப்படி நியாயப்படுத்தி செல்கிறார்கள் என்றால், ஏன் வரக்கூடாது, இந்த குடும்பம் இருக்கிறது தான் நமக்கு நன்மை அப்படின்ற அளவுக்கு அதை வலியுறுத்தி கொண்டு போவோம் அப்படின்னும் பொழுது, இது ஒரு குடும்பத்திற்கு எதிரான, ஒரு குடும்பத்துடைய எதேச்சை அதிகாரத்திற்கு எதிரான ஒரு போர். இந்த போர்ல நீங்கள் யார் பக்கம் அப்படின்றதுதான் கேள்வி. நீங்கள் தொங்கு சதையாக இந்த குடும்பத்திற்கு இருக்க போகிறீர்களா, இல்ல எதிர் முகாமில் இருக்க போகிறீர்களா? இவ்வளவுதான் கேள்வி. அப்படின்ற கேள்வி யார்கிட்ட வைக்கிறீங்க நீங்க? எல்லார்ட்டையும் வைக்கிறோம், திமுக காரங்கள்ட்டையும் வைக்கிறோம். நீங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க, விஜய், சீமான், இவங்களெல்லாம் திமுக காரங்கள்ட்டே வைக்கிறேன். இது நியாயமா? அது ஒரு குடும்பம் கோலோச்சுவதற்காக உன்னையும் சேர்த்து பயன்படுத்திக் கொள்வது என்பது நியாயமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன கேட்கிறேன்னா, என்னோட அதிகமா வந்து அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கவர் நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னோட எடப்பாடி பழனிசாமி நிறைய வச்சிருப்பாருங்க, நான் என்னங்க அவருக்கு அட்வைஸ் கொடுங்க. ஏன்னா நான் தினமும் இடமலம் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பேசுறப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்றத நான் கெஸ் பண்ணி சொல்றேன். யூ மைட் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு நீங்க பிஜேபியோட சேர்ந்து நிக்கிறீங்க, விஜய் வரனாலும் பரவாயில்ல, திமுகக்கு எதிராக நிக்கணும்ன்றீங்க, நாம் தமிழர் தனிச்சுதான் நிக்க போகுதுன்றீங்க. அதாவது திமுக சைட்ல இருந்து வரக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் தென்படுற மாதிரி தெரியல. இதற்கு நீங்க தனியாவே நின்றுட்டு போயிருக்கலாம் இல்லைங்க? அதாவது தனி பெரும்பான்மையா நின்று ஜெயிக்கிறதுக்கு ஏற்கனவே உங்களுடைய புரட்சி தலைவி உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை மறந்துட்டு திருப்பி வந்து கையாளாகாத பாஜக கூட போய் சேர்ந்துருக்கீங்க. பொதுமக்களோட கருத்து, என்னோட கருத்து இல்ல. இல்ல அப்படி கிடையாது, நீங்க தவா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றதுதான் வந்து எண்ண ஓட்டம்.
அதுல முதல் படி பாஜகவுடனான கூட்டணி. மற்றவர்கள் வரமாட்டார்கள் என்பதை நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் அதாவது நம்ம இன்னைக்கு பேசிட்டு வரைக்கும் இருக்கப்போ வந்து இன்னைக்கு நான் இதே சொல்றேன். இதே ஜூலை லாஸ்ட் வீக்ல நம்ம பேசிட்டு இதே இருக்கோம். ஜூலை 2010 கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை கொடுக்கிறார். சரி. என்ன தெரியுமா? தேமுதிக, திமுக, அதிமுக இரண்டையும் எதிர்க்கும். 2 கட்சிகளுடன் கூட்டணி எங்க பேச்சுக்கே இடம் கிடையாது. தேமுதிக தனித்தே களமாடும் என்று சொன்னார். சரி. ஜூலை 2010 விஜயகாந்த் இதுக்கு மேல வந்து மாற்றமே இல்லைன்னு சொல்லி என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஏன்னா தேர்தல் அரசியல் என்பது எப்பொழுது சூடுபிடிக்கும் என்றால் அந்த டிசம்பர் மாதத்துல இருந்தா சூடுபிடிக்கும். இப்போ ஒவ்வொரு கூட்டணியும் திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளே வச்சுப்போமே, காங்கிரஸ் வச்சுப்போம், விடுதலை சிறுத்தைகளை வச்சுப்போம், இல்ல கம்யூனிஸ்டை வச்சுப்போம். இவங்க எல்லாரும் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள்? அதாவது தொகுதி பங்கீடு அதை பத்தி பேசி நீ கொடுக்கறத வாங்கிக்க போறாங்களா? வாங்குவாங்களா? மாட்டேன்னு தானே சொல்லுவாங்க. எனக்கு கூடுதலா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வேற சாய்ஸ் இருக்குல்ல. அதிமுக சொல்றீங்க? அதிமுக பக்கம் போகலாம், விஜய் பக்கம் போகலாம், எங்க வேணாலும் போலாமே. சரி, விஜய் பக்கம் கூட போலாம். ஆனா அதிமுக பக்கம் வருவாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல மாட்டீங்களா நீங்க? இல்லங்க, திருமாவளவன் எப்படி வருவாரு? அதான் நான் கேக்குறேன். முடியாது. நீங்க ஒரு லைபிலிட்டியை தானங்க சுமந்துட்டு இருக்கீங்க. கிடையாது. நீங்க அது லைபிலிட்டி கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. பாஜகவால என்ன பிரயோஜனம் பதிலே சொல்லல. வரும். நீங்க திரும்பி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. பிஜேபி இஸ் நாட் a liability for us. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இன்றைக்கு ஒரு அசெட். ஏன் அசெட் அப்படின்னா அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றத நீங்க மறுக்க முடியாது. எவ்வளவு அந்த வாக்கு வங்கி 4%, 5%, 6% அது இருக்கு. இல்ல நீங்க மறுக்க முடியாது. சரியா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சேஞ்சு சிச்சுவேஷன், அதாவது சூழ்நிலை மாறி இருக்கிறது. மாறி இருக்கின்ற சூழ்நிலையில அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றத நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது, சிறுமைப்படுத்தவும் முடியாது. இப்ப இவங்க சொல்லலாம் அவங்க 10% வாங்கினாங்க, 11% வாங்கினாங்க. 10% 11%ன்றது நான் ஏத்துக்கல. சரி, நீங்க 4ன்னு சொல்றீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். 5% ஏன் 1% இருக்கட்டுமே, எங்களுக்கு அது தேவை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாஜக என்பது ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டணி கட்சி. சரியா? நாங்கள் அவர்களுடன் பயணிக்க போகிறோம் என்பதனை முடிவு செய்து விட்டோம். பயணிக்கிறோம். இப்ப வரக்கூடியவர்கள் அதிமுகவை பார்த்து வரப்போகிறார்களா அல்லது பாஜகவை பார்த்து ஒதுங்க போகிறார்களா அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு விட உங்களுக்கே தெரியும். திருமாவளவன் கண்டிப்பா வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாரு சொல்லுங்க? ஏன் வரமாட்டாரு? பாஜக இருக்கறனால வரமாட்டாரு. விஜய் அதனாலதான் வரல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க வரும். திருமாவளவன் அதிமுகவுடன் வந்தாலும் கூட அதனால எந்த பயனும் கிடையாது. இதுதான் தப்பு. இது வந்து சீச்சி இந்த பழம் புளிக்குதுங்கிற மாதிரி இல்லங்க. நீங்க 4% ஓட்டுன்னு சொல்றீங்கல்ல கிஷோர், நீங்க 4% ஓட்டுன்னு சொல்றீங்க. சிறுபான்மையினரோட மொத்த அந்த சங்க் ஆஃப் ஓட்டு உங்ககிட்ட வரவே போறது இல்ல. சிறுபான்மை ஓட்டு ஒரு பக்கம் வருவோம். திரும்ப வந்து வேல்யூ ஆடடே இல்லன்னு சொல்லிட்டீங்களே. வட தமிழகத்துல அவர் எவ்வளவு பெரிய அசெட்டா இருக்கு. அதிமுகவுக்கு வேல்யூடேஷன் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன் உங்களுக்கு, அது எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, 2006ல் திருமாவளவன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். ஓட் டிரான்ஸ்ஃபர்ல பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பட் அவருடைய ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கானா இல்ல. சரியா? திருமாவளவன் மக்கள் நல்ல கூட்டணி என்று நின்றார். அங்கேயும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கல. திருமாவளவனோட ஓட் டிரான்ஸ்ஃபர் எங்க நடக்குதுன்னா திமுகவுடன் செல்லும் பொழுதுதான் நடக்குது. இது திருமாவளவனுக்கும் தெரியும். இந்த ஃபார்முலா தான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் திருமாவளவன் அங்கேயே கண்டினியூ பண்றாரு. சரியா? அவரோட விருப்பப்பட்டுலாம் கண்டினியூ பண்ணல. அவருக்கு அங்கேயே கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளோட கூடுதல் சலுகைகள் எதிர்முகாமிற்கு வந்தாலும் கிடைக்கும். அவர் ஏன் கண்டினியூ பண்றாருன்னா திருமாவளவனால் திமுக வெற்றி பெறுகிறது என்பதை விட திமுகவுடன் இருப்பதனால்தான் திருமாவளவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. தான் உண்மை. நீங்க அந்த போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். திமுகவுடன் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வேல்யூ அடிஷன் வருது. திமுக விட்டு விலகி வந்தால் திருமாவளவன் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நினைக்க போகுது. சரியா? இப்போ அத்தனை தலித் மக்களுக்குமான ஒரு குறியீடாக திருமா இருக்கிறாரா என்றால் இல்லை. பட் பெரும்பான்மையா அப்படியும் இல்ல. எப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா நீங்க வாக்குகளை எடுத்து பாருங்க. அதிமுகவுக்கு வரக்கூடிய தலித் மக்களுடைய வாக்குகள் என்பது அது பாஜக கூட்டணி இல்லை தனியாக நின்றாலும் கூட அது வந்துட்டு தான் இருக்கு. அது மிகப்பெரிய அளவுல இருக்கு. சரியா? சோ அதனால திருமாதான் அதற்கான குறியீடு அப்படின்றது தவறான ஒரு சித்தரிப்பு. இந்த சித்தரிப்பை திருமா முன்னெடுத்து கொண்டு செல்கிறார். எதற்காக என்றால்
அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் இல்லை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு அது ஓகே. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, ஓட் டிரான்ஸ்ஃபர் எங்க நடந்திருக்கு? 2006 நடக்கலையே. 2006 திருமாவளவன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். ஓட் டிரான்ஸ்ஃபரே நடக்கலையே. அப்போ அந்த பாண்டிங்கே இல்ல அப்படின்றது தெளிவாகுது. சரியா? இப்ப பாஜகவுடைய இடம் 2019 இருந்ததை விட கூடுதலாக அது உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, மத்தியில 11வது ஆண்டுக்குள்ள இறங்கியிருக்காங்க அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான செல்வாக்கு என்பதும் இருக்கிறது. இப்ப இந்த செல்வாக்கை நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம். சரியா? இது காமன் ஓட்ஸ். நமக்கும் என்டிஏக்கும் இருக்கக்கூடியது காமன் ஓட்ஸ். யார் வேணா இருக்கட்டும், என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள், உதாரணத்திற்கு பாமகவா இருக்கட்டும், பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு? இயற்கை கூட்டணி என்கிறார். இல்ல அத நான் ஏன் கேட்கல அப்படின்னா, அவங்க சால்ட் அவுட் ஆகாம இருக்காங்க, ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடிய. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க? பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடியது இயற்கை கூட்டணி ஏன் சொல்றாங்க? ஒரு மூத்த தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஒன்னும் இன்னைக்கு நேத்தி அரசியல் இருக்கக்கூடியவர் கிடையாது, ஒரு மூத்த தலைவர். அவர் சொல்றாருன்னா அவருக்கு நல்லா தெரியுது. சரியா? சோ இதை நோக்கித்தான் இது பயணிக்கும். இன்னும் காலம் அவகாசம் இருக்கு, வரும். இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருக்கு. கூட்டணிகள் குறித்து இறுதி முடிவு வருவதற்கு, இறுதி வடிவம் வருவதற்கு இன்னும் குறைந்தபட்சம் 5 மாதங்கள் இருக்கு. நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் என்ன ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆதிக்க மனநிலை சாதி கொண்டவர்கள் தான் எப்பவுமே அதிமுக ஓட்டு போடுவாங்க. எப்படி? இல்ல நீங்க சொல்றது பாமக ஆதிக்க மனப்பான்மை கொண்ட சாதி கட்சின்னு சொல்ல வரீங்களா? இல்ல தலித் ஓட்டுகளை கன்சல்டேட் பண்ண இல்லைங்க. தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பக்கம். வன்னிய மக்கள் என்ன அப்படியே பெரிய செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள்னு சொல்ல வரீங்களா? பொருளாதார ரீதியாவே சொல்ல ஒண்ணுமே இல்லையே. எங்க அவங்க பயன்பெற்று இருக்காங்க? இல்ல இன்னைக்கு அந்த கட்சியும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கின்ற சமூகம் அப்படின்னா அது வன்னிய சமூகம் தான். தலித் சமூகம் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க மேல வர ஆரம்பிச்சுட்டாங்க, மேல வர ஆரம்பிச்சுட்டாங்க. வன்னியர் சங்கமும் இன்னைக்கும் பின்னாடி இருக்கு, பின்தங்கி இருக்கு. உங்களுக்கு வட தமிழகத்துல நல்ல அமௌண்ட் ஆஃப் ஓட் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம்னா ஒரே பீஸா இருக்கக்கூடிய பாமகவை நீங்க சொல்லிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்களோட பிரச்சனை தீர்ற பாடு இல்ல. இல்ல ஒருவேளை தந்தைக்கும் மகனுக்கும் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாமக அதிமுக கூட வருது கூட்டணிக்கு. அந்த கட்சியில இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புலயே பல குளறுபடிகள் இருக்கிறப்போ அவங்களாலையும் உங்களுக்கு குட் சங்க் ஆஃப் வட தமிழகத்தின் ஓட்டுகளை கொண்டு வர முடியுமான்ற ஒரு சந்தேகம் இல்லைங்க. நீங்க பவர்ஃபுல் ஆலின்னு பார்க்க முடியாது. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாமக செய்த மிகப்பெரிய தவறு அதிமுகவுடன் செல்லாமல் பாஜகவுடன் சென்றது. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அதை மருத்துவர் ராமதாஸ் அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த தேர்தலில் 2024 பாத்தீங்கன்னா அதிமுக வந்த அந்த கூடுதல் வாக்குகள் இருக்கு. சரி, இதுல முக்கியமான போர்ஷன் எங்கிருந்து வருதுன்னா வட தமிழ்நாட்டுல இருந்து வருது. கள்ளக்குறிச்சியில ஆரம்பிச்சு கடலூர் வரைக்கும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிவந்தியம் எல்லாமே கடலூர் வரைக்கும் வருதுன்னு வைங்க. அப்போ இந்த சங்க் யாருடைய ஓட்டா இருந்தது? முதல்ல பாமகவோட தான் இருந்தது. இன்னைக்கு அதிமுகவை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் சொல்கிறார் இது இயற்கை கூட்டணி அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பழுத்த அரசியல்வாதி, அவருக்கு புரியுது. சரியா? 2011 அப்புறமே வன்னியர் வாக்குகளை எப்படி அதிமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய அளவுல காய் நகர்த்தல்களை செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் கொண்டு வந்தார்கள். அது கடைசியில பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்திலே 10.5 அப்படின்னு போச்சு. இப்படி மொத்தமாக வன்னியர்களுடைய இது சங்க் பார்த்தீங்கன்னாக்கா மேஜரா அதிமுக நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது. ஸோ அதனால இது பாமகவுடைய முடிவினால ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம சொல்ல வரல. ஆனா பாமக வர்றது நம்ம கூடுதல் பலம். எந்த கட்சி இருந்தாலும் கூடுதல் பலம் தான். பாமகன்னு கிடையாது, நாம் தமிழர் கட்சி வரலாம், விஜயோடைய கட்சி வரலாம். இதெல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், 5 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். இப்ப எப்படி அவங்க முடிவெடுப்பாங்க?
சார் நான் சிச்சுவேஷன் சொல்றேன், சரியா? அது நீங்க ஒன்றும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கேள்வி கேட்கிற இடத்துல இருந்து நான் கேட்கிறேன். ஒருவேளை விஜய் வந்து சில காம்ப்ரமைசஸோட வந்து நீங்களே சொல்றீங்க டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு, வரும் அவசரப்படாதீங்கன்னு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல விஜய் அவர்கள் சரி இப்படியே போனா நம்மளோட அரசியல் கட்சி தொடங்குனது ஒரு கணக்கு இல்லாம போயிடும், நம்மளோட இருப்பை காட்டணும், எம்எல்ஏஸ் உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக சில காம்ப்ரமைசஸோட அதிமுகவை நோக்கி வராரு. ஆன் ஒன் கண்டிஷன், பாஜக அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோல அதிமுக பாஜகவை கழட்டி விடுமா? பரவாயில்ல, ஒரு கேள்வி தானே கேட்கிறேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதிமுக அதோடைய கடமையிலிருந்து அல்லது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, கூட்டணி வைத்தாலும் சரி, கூட்டணியிலிருந்து விலகினாலும் சரி, நேர்மையா இருக்கும். சரியா? அது கூட்டணி வைத்தாலும் இவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு, கூட்டணி இல்லையா, கூட்டணி இல்லை அப்படின்னும் பொழுது நாம் கூட்டணி வைத்திருப்பது பாஜகவுடன் என்றால் அதன் முழுமையான எங்களுடைய அர்ப்பணிப்பு அதற்கு இருக்கும். இதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. அர்ப்பணிப்பு முக்கியமா, வெற்றி முக்கியமாங்க? அதுதாங்க, வெற்றியை நோக்கித்தான் நம்ம பயணிக்க போறோம். எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. கடந்த 50 ஆண்டுகள்ல அதிகப்படியான ஆண்டுகள் வெற்றி பெற்ற கட்சி எங்களுடைய கட்சி. பாஸ்ட் க்ளோரி பத்தி எவ்வளவு? பாஸ்ட் க்ளோரி இஸ் an indication of what can happen in future. பிரசிடென்ட்டை நீங்க ஒதுக்கி வைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முன்னேற்றம், அதோட வளர்ச்சியை வந்து நான் ஒத்துக்கிறேன். அதற்காக அவர் ஜெயலலிதா இல்ல. பாஸ்ட் க்ளோரி இஸ் பாஸ்ட் க்ளோரி. செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது. சோ வாட்? செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் அண்ணாதுரை கிடையாது. சோ வாட்? தலைவர்கள் வருவார்கள், அவர்களுடைய பாணியிலேயே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டு செல்வார்கள். நிரூபிக்க வேண்டிய சவால் அவர்களுக்கு இருக்கிறது. பட் அர்ப்பணிப்புக்காக வந்து கழட்டி விட மாட்டோம், பாஜக கூட தான் வந்து கடைசி வரைக்கும் பயணிப்போம், நேர்மை மட்டும் தான் முக்கியம், கூட்டணி அவர்களுடன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்ட பின்னர் அதுல பின்வாங்க வேண்டிய அவசியமே வருது. சரி, இப்போ நீங்க நம்ம வந்து நேர்மையா வந்து அரசியல் அதாவது மேல் மட்டத்துல நம்ம வந்து பேசுறோம். பட் உள்ளடி வேலைகளும் சேர்த்துதான் அரசியல் அப்படிங்கறது இல்ல நான் சொல்றேன். அதுவும் சேர்த்துதான் அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாஜகவை நீங்க வந்து கூட்டணியில சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து டேபிளுக்கு என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, திமுகல இருக்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர்ஸை வந்து அவங்களோட ஊழல் வழக்குகளை உள்ள வைக்கிறது, யாரெல்லாம் பவர் சென்டரா இருந்து இந்த தேர்தலுக்காக திமுக ஒர்க் பண்றாங்களோ அவங்களெல்லாம் லாக் பண்றது, இல்ல உதயநிதி அவர்களை சுத்தி இருக்கிற சில அவங்களை சம்பந்தப்பட்டவங்களோட கேசஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டன் அப் பண்றது. ஆனா அதெல்லாம் எதுவும் பண்ணல. நீங்க கூட்டணியில இருந்து சாதிக்க முடிஞ்சதோட கூட்டணியில இல்லாம ஸ்டாலின் போய் ஒரு வாட்டி கை கொடுத்தாரு, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாரு. அவங்க கட்சி பாட்டு சும்மா வந்து ஓரணியல் தமிழகம் கேம்ப் பண்ணி வந்து ஸ்மூதா ஓடிட்டு இருக்கு. இபிஎஸ் வந்து எல்லா ஊருக்கும் சொல்லல ஓரணியில் திருடர்கள் அப்படின்னு நீங்க கேம்பெயின் பண்ணலாம், சரியா? இது ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அதிகாரிகளை எல்லாம் துஷ்பிரயோகம் செய்து நீங்க அதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுகிறதா என்றால் இல்லை, எடுபடல அப்படின்னு தான் நான் திரும்பி சொல்றேன். ஏன்னா நான் பல தேர்தல்களை பார்த்ததுனால நான் சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டல் எபிசோட் ஏன் நடந்தது முதல்ல அதை சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 வீடியோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட இடமலம் சேனல்ல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போனதுல இருந்து வந்தது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் எபிசோட் ஏன் அது அரசியல் நாடகம்னா ஏன் நடத்தப்பட்டுச்சு? அரசியல் நாடகமாவே பாக்கலையே, நிஜமாவே அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதான் நானும் சொல்லிட்டேன். திடீர்னு முதல்வர் மேல என்ன உங்களுக்கு அவ்வளவு பாசம்? நான் 30 வீடியோ போட்டிருக்கேன். நான் 30 வீடியோலையும் உண்மை தகவலை தானே பதிவு பண்ணிருக்கேன். சரி, அப்போ அது நாடகம் இல்லங்கிறீங்க? இல்லையே, நான் நாடகம்னு பாக்கலையே. நான் மோடி கரெக்டா வர்றாரு, அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு, மோடி வராரு. இதுக்கு முன்னாடி வந்த போது இங்கே தானே இருந்திருக்காரு ஸ்டாலின். இப்ப அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அவருக்கு உண்மையிலேயே உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குன்றதான் நானும் சொல்றேன். சரி, பாஜக வந்து திமுக சேர்ந்த பல பேரை வந்து முடக்குவாங்களா மாட்டாங்களா? முடக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. முடக்குவார்கள் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்போ நம்ம திமுக கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகள் பத்தி பேசலாம். காங்கிரஸா இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்க்கு வெளில வரதுக்கான எந்த ஒரு காரணம் இருக்க மாதிரி தெரியல. மதிமுகல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு தங்களோட கட்சியில வந்து திமுக சேர்த்துட்டாங்க, அதிருப்தியில இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்தது. கண்டிப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒதுக்கி வச்சிடலாம் இந்த பேச்சுல இருந்து, என்ன பாஜக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திமுகல இருந்து வேற எந்த ஒரு கூட்டணி கட்சியும் வந்து அதிமுக பக்கம் வர வேண்டாம் தான் நம்ம சொல்றோம். வர வேண்டாங்கிறீங்களா? அங்கேயே இருக்குன்னு நம்ம சொல்றோம். நாம அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் அங்கேயே இருங்கள்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, நீங்கள் தொங்கு சதைகளாக இருந்து நீங்கள் யூ ஆர் மோர் கல்பபிள் தென் டிஎம்கே. அதாவது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் செய்த தவறை விட நீங்கள் செய்யக்கூடிய தவறு அதிகம்னு நம்ம சொல்றோம், சரியா? திமுகவாவது எதிர்கட்சி வரிசையில் வராமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு கொஞ்சம் எம்எல்ஏக்களை ஜெயிக்கலாம். நீங்க போட்டியிடக்கூடிய இடங்கள்ல டெபாசிட் கூட கிடைக்கூடாது அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம். ஏன்னா திமுகவை விட ஆபத்தானவர்கள் இந்த தொங்கு சதைகள், இந்த
கூட்டணி கட்சிகள். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர்கள் இதற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சாதனை இந்த ஆட்சி செய்கிறதுன்னு சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை நீங்க விலை போயிட்டீங்களான்னு கேள்வி கேட்டா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்கள் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம். எதற்காக போராடுறீங்க? யாருக்கு எதிராக போராடுறீங்க? அரசாங்கத்திற்கு எதிராக போராடுறீங்க. அரசாங்கத்தில் இருப்பது யாரு? திமுக. அப்ப திமுகக்கு எதிராக இவ்வளவு போராடுகிறீர்கள் என்று நீங்களே சொல்லும் பொழுது எதற்காக அவர்களுடன் ஆதரவாக இருக்கிறீர்கள்? ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்கள். பாஜக உள்ள வந்துரும் அப்படின்றது ஒரு காரணமே கிடையாது. பாஜக உள்ள வர முடியாது, எல்லாருக்குமே தெரியுது. அதிமுக மூலியமா வரும். அப்ப திமுக மூலமா வரலையா? திமுக மூலமா வரலையா? வந்திருக்கு இது வரைக்கும். அப்புறம் என்ன? நீங்க ஏன் சார் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றது கேள்வி. சண்முகத்தையோ மற்ற கம்யூனிஸ்ட் தலைவர்களையோ பாலபாரதி மேடமையோ அவங்கள பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் இந்த ஆட்சிக்கு எதற்காக முட்டு கொடுக்கிறீர்கள்? இதற்கு பாஜக உள்ள வந்துடும் என்பதை காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட போகிறது, எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க போறாங்க, இதெல்லாம் வந்து கேள்விக்குறி. சரியா? கடந்த காலத்துல பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட இப்ப 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா பாஜகல இருந்து, இவ்வளவுதான் அவங்க இருக்காங்க. அப்படின்னும் பொழுது பாஜக உள்ள வந்துரும்ன்றதை எப்படி நியாயப்படுத்தி நீங்க இதை ஒரு காரணமாக சொல்லி நீங்க இந்த ஆட்சியாளர்களுக்கு முட்டு கொடுப்பதை எப்படி ஏற்க முடியும்? இப்போ பாமகவை பத்தி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ராமதாஸ் சொன்னாருன்னு. அதிமுக எப்பவுமே வந்து நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய அசட் தான். அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா கொண்டு அவங்க வரமாட்டாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்லங்க, அவங்க சரி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நான் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் பாக்குறேன்னு சொல்றேன். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, 4% இல்ல 5% நீங்க சொல்லக்கூடிய பாஜக இப்போ ஒருத்தங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா அடுத்த வாட்டி ஒரு அட்டெம்ப்ட் வரும்போது அதே தப்பு பண்ணாம வேற ஏதாவது புது தப்பு பண்ணா கூட பரவாயில்ல. ஒரு ஆசிரியர் கூட வந்து ஒரு மாணவனை மன்னிச்சுடுவார், புது தப்பு பண்ணு கத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா போன தேர்தல்ல நீங்க தோக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருந்த பாஜகவை திருப்பியும் ஒரு 4-5% ஓட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கூட கூட்டிட்டு வரீங்க. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தனியா நின்னு இந்த எலெக்ஷன்ல தனியா அதிமுகவோட நின்னு இல்ல பாஜக இல்லாம ஜெயிச்சிருந்தாலும் அவர் மேல தனி மரியாதை வந்து இல்ல. யூஆர் ராங். ஏன் அகைன் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது 2021 பாஜகவால் நாம் தோற்றோம் அப்படின்றதை ஏற்க முடியாத கூற்று. ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பாஜகவால் ஒரு 30 தொகுதிகளில் எங்களுக்கு பின்னடைவு என்றால் பாஜகவால் எங்களுக்கு 50 தொகுதிகளில் லாபமும் கிடைத்திருக்கு. சரி, அதனாலதான் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தேர்தலா நம்ம பார்க்கணும். அப்ப 10 இயர்ஸ் இன்கம்பன்சி, அதற்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் பாஜகவும் கூட இருந்ததுனாலதான் நாங்க 75 இடங்களில் ஜெயிச்சோம். சரியா? இல்லைன்னா இவர்கள் என்ன சொன்னார்கள்? முதல் ஆளுடம் என்ன சொன்னார்கள்? இந்த அரசியல் அறிஞர்கள் எல்லாம் 30 தொகுதிக்கு மேல ஜெயிக்க முடியாது அதிமுக, இப்படிதான் சொன்னாங்க அவங்க. சரி சரியா? அப்போ அதிமுக பிளவு அப்படின்னு கருதப்பட்ட இடத்துல 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்ட நிலையில ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை செய்வார் என்று போற இடத்துல எல்லாம் இவர் வந்து அள்ளி வீசி கொண்டிருந்த அந்த பொய் பிரச்சாரங்கள் அல்லது பொய் வாக்குறுதிகள் என்கிற அடிப்படையில இதெல்லாம் சேர்ந்து அவர் 13 கட்சி கூட்டணியை வைத்துக் கொண்டு அவரால் 3% டிஃபரன்ஸ் தான் வர முடிஞ்சது. அப்போ பாஜகவால் நாம் தோற்றோம் அப்படின்றது தவறான கூற்று. பாஜக மேல இருந்த வெறுப்பு, அதாவது 2017 இருந்த வெறுப்பு அது நீர்த்து போக ஆரம்பித்து விட்டது. இப்ப கம்மியா 2021 நீர்த்து போயிடுச்சு. 2021 அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இல்லை, 2024 நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம்னாக்க நாம போய் எடுக்கிறோம். சர்வே எடுக்கும் பொழுது ராகுல் காந்தியா மோடியா அப்படின்னு எடுக்கும் பொழுது எப்பவுமே ராகுல் காந்தி 75% மேல இருக்கும். எல்லா தொகுதியிலையும் 75% மேல ராகுல் காந்திக்கு ஆதரவு இருக்கும். 25% தான் மோடிக்கு ஆதரவு இருக்கும். அது அப்படியே மாறுது. பல தொகுதிகள்ல ராகுல் காந்தி மீதான அந்த அவர் மீதான நம்பிக்கை, அவருக்கான ஆதரவு என்பது குறைந்து நரேந்திர மோடிக்கான ஆதரவு என்பது கூடுகிறது. ஏன் கூடுகிறது? மேபி அவர் தேர்தல் ஜெயிக்கிறாரு, எப்படினாலும் ஜெயிச்சிடறாருப்பா, அப்ப ஜெயிக்கிற பக்கம் நம்ம இருப்போம் அப்படின்ற மனநிலையும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. சரி, சரியா? அப்படின்னும் போது பாஜக மீது ஒரு வன்மமோ பாஜக மீது ஒரு வெறுப்போ இன்றைக்கு இல்லை தமிழ்நாட்டுல அப்படின்றது தெளிவாகிறது. அதுவும் இல்லாம தென் தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பாஜகவுக்கு மவுசு கூடி இருக்கிறது, ஆதரவு கூடி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது நமக்கு வேல்யூ அடிஷன் தான். சரி, இப்போ தனி பெரும்பான்மையா
ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவோட ஒரு விருப்பமா இருக்கும். என்னன்னா ஆமா. கூட்டணி கட்சியா எல்லா இருந்தாலும் கட்சியோட இல்ல விருப்பம் அதாங்க. பாஜகவுடைய பிஹேவியரை வச்சு பாத்தீங்கன்னா சரி நம்ம நிறைய சீட்ஸ்ல வந்து யாருடைய துணையும் இல்லாம ஜெயிக்கணும்ன்றது அதிமுகவோட ஒரு விருப்பமா இருக்கும். அதை நோக்கிதான் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடு இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா. சரி. அதை நோக்கி என்பதை விட பாஜகவுக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்க வேண்டும். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள கூடுதல் இடங்கள்ல அவங்க உள்ள போகணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதே போல அதிமுக தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கும். இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை சில இடங்கள்ல வந்து தோற்கடிக்கணும், நம்மளுடைய துணையோட தான் அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக பாஜக சில உள்ளடி வேலைகள் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கட்சியிலும் இது பேசுவாங்க. சரி. காங்கிரஸ் கட்சியிலும் இதை பேசிட்டு தான் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளையும் இதை பேசிட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் பேசுவாங்க. தேர்தல் என்று வரும்பொழுது அந்தந்த கட்சிக்கு என்ன விசுவாசமா இருக்கணுமோ அதை அவரவர் செய்வார்கள். இதான் யதார்த்த உண்மை. சரியா? இந்த உண்மையிலே நாங்க சொல்றோம். திரும்பியும் சொல்றேன். பாஜக அதிமுக கூட்டணி என்பது வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. சரி. அது கிரவுண்ட் லெவல்லையும் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய அத்தனை இடத்துலையும் பாத்தீங்கன்னா பாஜக கொடிகளை ஏந்திய தொண்டர்கள் பல்வேறு இடங்கள்ல அவங்க கூடி அதெல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு. நானே பார்த்தேன். வானூர்ல கூட்டத்துல நான் இருந்தேன். ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கு அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்தா. அது கூட்டம் வருதுனாலேயே வாக்குகள் வரும்னு நான் சொல்ல போறது இல்லை. ஓகே. ஆனா அது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவர் வந்து துரிதமா செயல்படுறாருன்றதுக்கான ஒரு அறிகுறி. 2வது கட்சியினரை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு இது பயன்படும். சரியா? அப்படி பார்க்கும் பொழுது அந்த வானூர் கூட்டத்துல நான் இருந்தேங்க. அங்க பாஜகவுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. கோஆபரேட் பண்றாங்க. எல்லாம் வராங்க, கொடி எடுத்துட்டு வராங்க. சரியா? பாஜக மட்டும் இல்ல, ஐஜேகே இப்படி இருக்கக்கூடிய மற்ற கட்சியினர், அதாவது நாங்கள் கூட்டணியில் இருக்க போகிறோம் என்று நினைக்கக்கூடியவர்கள், அப்படி வரக்கூடியவர்கள் சூழ்ந்து வரும்பொழுது இன்னொன்னு இந்த கூட்டம் அப்படின்னு வருது இல்லையா? இந்த கூட்டம் அப்படின்றது காசு கொடுத்து கூட்டு வராங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அது ஒரு அளவு வரைக்கும் தான் கூட்டு வர முடியும். சரி. ஒரு அளவுக்கு மேல வரக்கூடியவர்கள் தானாக திரண்டு வரக்கூடியவர்கள் தான். இன்னொன்னு கிரவுண்ட் லெவல்ல ஆட்சியாளருக்கு எதிரான கோபம் என்பது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அந்த ஆட்சியாளருக்கு எதிரான கோபம் என்பதனை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி. விஜய் செய்ய போறாரா? சீமான் செய்ய போறாரா? எடப்பாடி பழனிசாமி செய்ய போறாரா? அப்படின்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது முந்துகிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சரி. இப்ப கடைசி கேள்வி. இப்போ உங்களுக்கு வந்து எல்லா கட்சி தரப்புலையும் பாத்தீங்கன்னா நண்பர்கள் இருப்பாங்க. குறிப்பா வந்து இது மாதிரி ஊடகத்துல பேசுறவங்களும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு மனசாட்சியோட சொல்லுங்க. சரியா? நீங்க இப்படி சொல்றதுனால உங்களை யாரும் வந்து ஹேட் பண்ணிட போறது இல்ல, உங்களை யாரும் ஒதுக்கி வச்சிட போறது இல்ல. ஓப்பனா பேசலாம். உங்க மேல நம்பகத்தன்மை தான் கூடும். நான் போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட பேசும்போது எங்க பொதுவா இருக்கவங்க, கட்சி சார்ந்தவங்க, அது திமுக அனுதாபிகளா இருக்கட்டும், அதிமுக அனுதாபிகளா இருக்கட்டும், இப்போதைக்கு இருக்க நிலைமைக்குன்னு பார்த்தா திருப்பி என்னவோ எங்களுக்கு தெரிஞ்ச திமுக தான்ப்பா வருவாங்க அப்படின்னு தோணுதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. போய் சொல்லாதீங்க. அதாவது நான் தான் சொல்றேனே, 2000 ஆண்டு 2000 ஆண்டு ஜனவரி, உண்மையை சொல்றேன், இன்னும் பட்டவர்த்தனமா போட்டு உடைக்கிறேன். 2000 ஆண்டு ஜனவரி என்கிட்ட இப்ப பஜாஜ் சன்னி இருக்கும். ஸ்கூட்டி பைக், அந்த சின்ன ஸ்கூட்டர் கிடையாது, அதை விட சின்னது பஜாஜ் சன்னி. அதை எடுத்துட்டு நான் போறேன். லாயிட்ஸ் ரோடு, ராயப்பேட்டா. டான்சி மற்றும் பிளசன்ட் ஸ்டே வழக்குல தீர்ப்பு வருது. சில ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வருது தீர்ப்பு. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னாக்க சில ஜெயலலிதாவோட ஃபோட்டோ அதிமுக ரெட்டையில இது முழுக்க உடம்பு முழுக்க பேஜாக குத்திட்டு தான் போவேன். அந்த அளவுக்கு ஒரு வெறி இருப்பேன். அப்படி மரீனால ஒரு வாட்டி போகும்பொழுது அந்த காலகட்டத்தில் அதை உட்காந்துக்கிட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு பசுமையாக என் காதில் விழுந்திருக்கு. உழைக்கிற வழியை பாருங்கோ, இந்த கட்சியெல்லாம் உருப்படாது அப்படின்னு அங்கேருந்து இந்த பசங்கள்லாம் கத்துறாங்க. சரியா? ஆனால் துணிந்து நான் வந்து இதுதான் வரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலே நான் போனேன். யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இத்தனைக்கும் அந்த டான்சி பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் கேஸ் கன்விக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்த பொழுது செல்வி ஜெயலலிதா தேர்தலே நிற்க முடியாதுன்ற ஒரு நிலைமை. சரியா? அவர் பெரிய சட்ட போராட்டம் இது நடந்து அவங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்து எல்லாம் வேற விஷயம். ஆனா 2001 தேர்தலின் பொழுது அவங்களால நிற்க முடியாதுன்ற நிலைமை. அவங்களுடைய மனுவே டிஸ்குவாலிஃபை ஆகுது. அவங்களே டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க ஆஸ் அ கேண்டிடேட். கருணாநிதி சொல்றாரு, எங்களுடைய கூட்டணிக்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், உங்கள் கூட்டணிக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர், அந்த அம்மையார் ஆக முடியுமான்ட்டு. அப்படியே மாறிச்சு. சரியா?
2010 இதே ஜூலை கேப்டன் விஜயகாந்த் சொல்றாரு, நான் எந்த கட்சியுடனும் அதிமுக திமுக ரெண்டுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்னு. 2010 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அழகிரி. என்ன தெரியுமா? அதிமுகங்கிற கட்சியே காணாமல் போய்விடும். 2011 அப்புறம் அதிமுகங்கிற கட்சியே காணாமல் போய்விடும் சொன்னது மு க அழகிரி. மு க அழகிரி எங்க இருக்காரு இப்போ? ஓய்வுல இருக்கு. அதனால இந்த கட்சியை நீங்க இது காணாமல் போய்விடும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் நீ பேசிட்டே இருக்கலாம். இப்ப கூட்டம் வருதுன்னு சொல்றீங்களா? இது எப்படி வருது? எங்கிருந்து வராங்க? ஏன் கடந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு இது மாதிரி கூட்டம் வரலையே? ஏன் இப்ப வரான்? மக்கள் மத்தியில் அப்புறம் ஏன் இப்படி ஒரு சட்டமன்ற தேர்தல் என்றால் அதிகப்படியான ஆண்டுகள் ஆண்ட கட்சி, அதிகப்படியான சட்டமன்ற தேர்தல்களை வென்ற கட்சி என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக காரணம் தெரியுங்க. அவன் எங்க இருக்கானு யாராலும் கணிக்கவே முடியாது. ஆனா தேர்தல் வரப்போகுது அப்படின்னா அவன் வேட்டி எடுத்து கட்டிடுவான். இந்த கரை வேட்டி எடுத்து கட்டிடுவான். அவன் தேர்தலுக்கு வேலை செய்வான். அவன் ஏதோ இஸ்திரி போட்டு இது பண்ணிட்டு இருப்பான், கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருப்பான், மூட்டை தூக்கிட்டு இருப்பான், எங்கெங்கேயோ இருப்பாங்க. அவன் எங்க இருப்பானே யாருக்கும் தெரியாது. தேர்தல் வரும்பொழுது செலவை போட்டு அந்த வேட்டி எடுத்து கட்டுவான். அதிமுகன்னு வந்து நின்றுவான். எங்கிருந்து வரான்னு தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எங்கிருந்துங்க வராங்க இவங்க? இவ்வளவு நாள் எங்கெங்க இருந்தாங்க? 4 ஆண்டுகள் எங்க இருந்தாங்க இவங்க? எங்கிருந்து வராங்க அப்படின்ட்டு. இதுதான் அதிமுக. அவன் வருவான், மக்களோட மக்களா இருக்காங்க, அவன் மக்களோட புழங்கிட்டு இருக்கான். சரியா? அவன் அப்படி வரும்பொழுது உங்களால தடுக்கவே முடியாது. இது இப்படித்தான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த வேவ் மாறுங்கிறீங்க. அது அப்படியே மாறிட்டு வருது. சரி, மாறிட்டு வருது. அதை மாற்றி காண்பிப்பதுதான் சவால். அதை மாற்றி காண்பிக்கக்கூடிய சவால் தான் அதிமுகவுடைய இருப்பே. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் எதிர்நீச்சல் போட்டு நெருப்பாற்றில் நீந்தி அது வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு வெற்றி கூட அனாயசமா அது பெற்றது கிடையாது. கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு முறையும் சவால்கள், எதிர்நீச்சல். ஒவ்வொரு முறையும் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க அதிமுக தேராது அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி வருது. அதுதாங்க சவால். இந்த வீடியோ வர்றப்போ பாத்தீங்கன்னா ஜூலை 30, நம்ம ஆகஸ்ட் 30 கிட்ட திருப்பியும் சந்திப்போம். இல்ல மாசம் நம்ம சந்திப்போம். என் லைஃப், உங்க லைஃப் எல்லாமே எடுத்துப்போமே. சரி, நம்ம எல்லாமே ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு போறோம்ல. நம்ம அச்சீவ் பண்ணணும்னு போகும்பொழுது ஏகப்பட்ட சவால்கள் வரும். எதுவுமே நமக்கு ரெட் கார்பெட்ல கிடையாது. வெதர் இட் இஸ் ஃபார் யூ ஆர் இட் இஸ் ஃபார் எல்லாருக்குமே அப்படிதான். எதுவுமே ரெட் கார்பெட்ல வரல. ஆனா அது ஓவர் கம் பண்ணி வரும்ல. அதுதாங்க அதிமுக. அவ்வளவுதான். யுவர் லைஃப், ஏன் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, இதோடைய பிரதிபலிப்பு தான் அதிமுக. அதனாலதான் அதிமுக நம்ம விரும்புறோம். வேற என்ன இருக்கு? கொள்கை இருக்கா? சித்தாந்தம் இருக்கா? இப்படிலாம் பேசிட்டே போகலாம். இதெல்லாம் கடந்து அதிமுக ஏன் எனக்கு பிடிக்கும்னா என் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு, வருண் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. என் கேமரா பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க, இந்த பையனுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு, இத்தனை பேருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு, என் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள். ஆமாங்க, சாமானியர்கள் அத்தனை பேருமே சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். என்ன இவர்கள் பெரிய அறிவாளிகள் கிடையாது. இவர்கள் என்ன பெரிய அரிஸ்டோட்டலா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிரேக்க வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு எல்லாம் பேச மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதுதான் இவ்வளவுதான். என்ன தெரியும்? பொதுக்குழு நாங்கள் கூட்டணுமா? நான் கூடி இந்த கருணாநிதி வாண்டவனே திட்டுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்தது கருணாநிதி வாண்டவனே திட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு வழி வந்து அப்படின்னு நாங்கள் எல்லாரும் கூடிப்போம், சேர்ந்துப்போம், எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாரும் ஒண்ணா நல்லா இருப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவோம். இவ்வளவுதாங்க அதிமுக. இவ்வளவுதான் இருக்கணும். மக்களும் அதான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா தேர்தல் பிரதிநிதி வேற என்னங்க எதிர்பார்க்கறாங்க? எனக்கு ரேஷன் கடையில பொருள் வருதா? எனக்கு பொங்கல் தொகுப்பு வருதா? எனக்கு என்னுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்வாகுதா? இந்த தீர்வை எல்லாம் கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக. மற்றபடி நீ சிந்தனையில நீ 1000 விஷயம் பேசிட்டு போ. சோழர்கள்னுவான், இவன் கீழடினுவான், மேலடினுவான், என்ன இவன் இந்தினுவான், இவன் தமிழ்னுவான். இதெல்லாம் இந்த குழப்பமே கிடையாது. நம்ம அன்றாடம் காட்சிகள், நம்முடைய அன்றாட பிரச்சனைகள் யார் தீர்ப்பார்கள்? அதிமுக தீர்க்கும்.
சரி, ஓகே. இப்போ போன வாட்டி வந்து தேர்தலில் ஜெயிச்சப்போ நீங்க டான்ஸ் ஆடினீங்க. போன தேர்தல் ஜெயிச்சா டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னீங்க. இந்த வாட்டி ஒரு வித்தியாசத்துக்காக வந்து இப்போ ஏதோ ஒரு பாட்டு ட்ரை பண்ணீங்களே. அதிமுக ஜெயிச்சா கிஷோர் அவர்கள் நமக்காக வந்து நாளை நமதே முழுசா வந்து பாடி காமிப்பாரு. அடுத்த மாசம் வந்து கடைசியில வந்து இதே மாதிரி நம்ம மீட் பண்ணலாம். அப்போ வந்து அப்டேட்டடா நிறைய கொஸ்டின்ஸோட வரேன். மிக்க நன்றி உங்களோட பதில்.